நீங்கள் கழுகுக்கு பிறந்த குஞ்சுவை கழுகு என்ன பண்ணும்னா தோளில் தூக்கி வச்சு சுமந்துட்டு போகும். ஒரு இடத்துக்கு போகுதுன்னா 4 குஞ்சுகளை கூட தூக்கிட்டு போகுமா. சமீபத்தில் அப்படி ஒரு காட்சியை நான் பார்த்தேன். 4-5 குஞ்சுகளை கழுகு தன் சட்டையில் வச்சு தூக்கிட்டு போகிற காட்சி. என்ன பறக்க தெரியாது. அதே சில மாதங்கள் சில வருடங்கள் கழித்து பார்த்தீங்கன்னா அது பறக்கிற தூரத்தை எதாலும் ரீச் பண்ண முடியாத அளவுக்கு அது பறக்கும். இது கிறிஸ்தவ வாழ்க்கையில் ஆண்டவர் உன்னை தோள்லையும் தூக்கிட்டு போவார், உன்னை பறக்கவும் செய்வார், சிறகடித்து பறக்கவும் செய்வார். அப்பத்தான் அந்த வசனம், கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் புது பலன் அடைவார்கள், செட்டைகளை அடித்து உயிரை எழும்புவார்கள். அப்ப நாம பறக்கிறதுக்கும் நடக்கிறதுக்கும் ஒரு காலத்தை தேவன் என்ன செஞ்சிருக்கிறார், வச்சிருக்கிறார். அப்ப கர்த்தருக்கு காத்திருக்கிற அனுபவம் அப்படிங்கிறது எல்லா விஷயத்திலும்